ராஜா துதியின் மத்தியில் வீற்றிருக்கிறவரே, தூயாதி தூயவரே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் அப்பா. யெகோவா தேவன் எங்களுக்கு பலனாய் அரணாய் கோட்டையாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல இமை போல விழி போல எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தீரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை பெரியதப்பா. தகப்பனே, உங்கள் அன்பு பெரியதப்பா, உங்கள் இரக்கம் பெரியது, தயவு பெரியதப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டை நீங்கள் அடைக்கலமா இருந்தால் உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு அப்பா. அந்த இடத்துல வந்து உண்மை ஆராதிக்கிற உண்மை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஒரு நிறைவான பலன் இதனால் நீங்கள் கொடுக்க போகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. எதிர்பார்த்து அப்பா இந்த நன்மை எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று சோர்ந்து போயிருக்கிற காரியங்கள் அப்பா, இன்றைக்கு ஆண்டவரை அப்பா ஆராதிக்கும் பொழுதே ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை, ஒரு சமாதானத்தை, ஒரு விடுதலையை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆரோக்கியத்தை அப்பா நீங்கள் தரப்போவதற்காக நன்றி நன்றி ராஜா. யார் யார் என்னென்ன காரியத்துக்கு விருப்பத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்தாலும் அப்பா தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்மை ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய சத்திய வார்த்தையை கேட்கும் பொழுதே அப்பா ஒரு அற்புத அதிசயத்தை இந்த நாளில் நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. மகிமையுடையவரே உமக்கு ஸ்தோத்திரம், மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், நீதிபரரே உமக்கு நன்றி நன்றி. யெகோவா ஈரே எல்லாம் நீர் பார்த்து கொள்வீரப்பா. உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வந்து விட்டோமப்பா. உம்முடைய வீட்டிற்கு நாங்கள் வந்து விட்டோமப்பா. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீரப்பா, எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீரப்பா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அப்பா நிரப்பி எங்களை ஆசீர்வதிப்பீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. தகப்பனே, உம்மை துதிக்கிறப்பா. அந்த மாதம் முழுவதும் நடக்கிறதான ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே, எல்லா ஆராதனையும் நீர் மகிமைப்பட்டீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். புதிய மாதத்திலே ஆண்டவரே வாக்குத்தத்த ஆராதனை ஆண்டவரே ஏசப்பா, உபவாச பிரேயர் ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே, ஒவ்வொன்றையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரப்போகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வினாலும் மிகவும் மகிமையாய் ஆசீர்வாதமாக எங்களுக்கு இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதித்து நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணின வார்த்தையின்படி அப்படியே நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பாடல் வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலை, நிரப்பி ஜெபம் எல்லாவற்றிலும் அப்பா ஆரம்பம் முதல் நிறைவு பெற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மகிமை அப்பா எங்கள் மீது ஆண்டவரை எப்போ அங்கே வந்து உண்மை ஆராதித்து உயர்த்துகிற சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியவர்கள் ஒவ்வொருவரும் மீதும் அப்பா இறங்கி கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பம் முதல் நிறைவு வர நீங்கள் மகிமையாக நடத்த போவதற்காக உமக்கு கோடி கோடி உமக்கு நன்றி சொல்லிட்டுக்கிறோம். ஒரு சியாக எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அப்பா நீர் மன்னித்து மறந்து எங்களை அணைத்து அரவணைத்து முத்தமிட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லிட்டுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் அருமையான அன்பு பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல கர்த்தருடைய பாடலை பாடுவார்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமாக இருக்கீங்க? இன்று கூட பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் கர்த்தரை நாம் என்ன பண்ண வந்திருக்கிறோம்? துதிக்க வந்திருக்கிறோம். முதலாவதாக ஒரு துதி பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோஸ்தரிப்போமே. நம்முடைய கர்த்தர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன். எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையாக துதித்து ஆராதிக்கிறீங்களோ? உங்கள் வாழ்க்கையிலலாம் இன்றைக்கி என்ன நடக்க போகுது? ஒரு அற்புதம் நடக்க போகுது. நம்ம மனமுகந்து இந்த பாடலை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாய் உள்ள
வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதில் என்ன போட்டிருக்கு? மலைகள் விலகி போகலாம், பர்வதங்களும் நிலைந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மளை விட்டு எப்பவுமே என்ன பண்ணாதான்? விலகவே விலகாதான். நம்ம எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும்
கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம கூட கர்த்தரை வந்து கைவிடுவோம், ஆனா கர்த்தர் கரை நம்மளை பிடிச்சிச்சுன்னா நம்மளை எப்பொழுதும் ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு, நம்மளை கைவிடவே மாட்டார். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா பாடுவோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். போனாலும் ஆமென் ஆமென் ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடுவோம்.
எழுந்து நின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை யார் இடத்துல வைக்கணுமா? கர்த்தரிடத்துல மாத்திரம்தான் வைக்கணும். இந்த உலக மனிதர்களிடத்துல வைத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையை வச்சோன்னா அவர் ஒருபோதும் அந்த நம்பிக்கை என்ன பண்ண மாட்டார், வீணாக்க மாட்டார். ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன். எல்லாம் எழுந்து நின்று அப்படியே நம்ம ஆராதித்து இந்த பாடலை பாட போகிறோம். உண்மையாய் கர்த்தரை ஆராதித்து, கர்த்தர் இந்த 7 மாதங்களும் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைவான ஞாயிற்றுக்கிழமையில வந்து நம்மளை நிற்க வைத்திருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். நல்லவரே என்று அவரை கூப்பிடுவோம், வல்லவரே என்று கூப்பிடுவோம். துதிகளில் பிரியப்படுகிற தேவன் அவரை நம்ம வரவேற்போம். ஆவியானவரை வரவேற்போம். இந்த இடத்துல எங்கள் மத்தியில் வாங்க ராஜா, எங்கள் மத்தியில் நீங்கள் வந்து அசைவாடுங்க. ஏசப்பா, உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ராஜா. எங்கள் குற்றம் குறைகள் பாவங்களெல்லாம் மன்னித்து உங்களுடைய பிள்ளையா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா என்று நம்ம கூப்பிடுவோம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். ஏசப்பா, நன்றி பலிகளை செலுத்துகிறோம், சோஸ்திர பலிகளை செலுத்துகிறோம். கர்த்தரை நம்ம கூப்பிடுவோம். மனதின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். யாரும் மௌனமாக இருக்காதபடிக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி ராஜா. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி ராஜா. எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி பலிகளை செலுத்துவோம். ஏசப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஏசப்பா, ஒவ்வொரு நாள் எங்களை பாதுகாத்தீரே. ஏசப்பா, நாங்கள் வெளியில போகும்போது வரும்பொழுதும் எங்களை பிரயாணத்திலும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். எப்பொழுதும் எங்களுடைய நம்பிக்கை உங்க மேலதான் ஏசப்பா இருக்கும். வேற யாரு மேலேயும் நாங்கள் நம்பிக்கையை வைக்க மாட்டோம் ஏசப்பா. ஏசப்பா, உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி 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 பலிகளை செலுத்துறோம் ஏசப்பா. ஏசப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். சொல்லுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கரம் தட்டி பாடுவோம். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். சொல்ல முடியும். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் நிலைகள் பச்சையாயிருக்கும். மலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். சொல்லுவோம். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். சொல்வோம். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான்.
வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மையே நாங்கள் திட அஸ்திபாரமாய் நாங்கள் கொண்டு உள்ளோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையின் அஸ்திபாரம் அவர் மாத்திரமே. நம்முடைய நம்பிக்கையின் அஸ்திபாரம் ஆண்டவரே. எங்களுடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவரே அஸ்திபாரமாகிய உம்முது மீது நாங்கள் வைக்கிறோம். எல்லாரும் இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் இந்த காலை நேரத்தில் அஸ்திபாரமாகிய நம்முடைய நம்பிக்கையை அவர் மீது நாம் வைக்க போகிறோம். Trust the Lord. நாம் தேவனாகிய கர்த்தரையே நாம் நம்பி இது முதல் நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெற்றவர்களாய் நாம் மாறும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே உங்களுடைய கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இது முதற்கொண்டு நான் உம்மை நம்ப போகிறேன், நான் உம்மை சார்ந்து நான் வாழ போகிறேன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. நல்லவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். சொல்லுவோமா? துதியும் கனமும், துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தூயரே தூயரே எம் துதிகளுக்கு பாத்திரரே. துதியும் கனமும், துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும், துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே 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 பாத்திரரே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. பாத்திரரே. ஆமென். பாத்திரரே. அவரே பாத்திரர். பாத்திரரே பாத்திரரே. துதியும் கனமும், துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். உம் வல்லமையை எடுத்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே பாத்திரரே
பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் செலுத்துகிறோம். துதியும் கனமும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் எல்லாரும் தேவாதி தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். கீபோர்டு வேண்டாம், யாரும் பாட வேண்டாம், நீங்க மாத்திரம் பாடுங்க பார்ப்போம். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வல்லமையாலும் வல்லமையால் எம்மை நீராளுகை செய்யும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் சொல்லுவோமே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கரங்களை உயர்த்தி கேட்போமாமே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அப்படியே நம் முழங்கால் படிடுவோம். தேவ சமூகத்திலே தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தேவாதி தேவன், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், மனிதர்களாகி எங்கள் நடுவிலே நீர் இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமானதற்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். முழு மனதோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தராவே, நீர் ஆளுகை செய்யும். மீதியான நேரம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே. இதில் மாறி மாறி வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது சங்கீதம் முதல் வசனம். ஆமீன், ஹல்லேலூயா. தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை பிரசாவம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இவ்வளவு நேரமும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செஞ்சுருக்கீங்க? அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்திருக்கீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இதில் லாஸ்ட் வசனம் ஒரு வசனம் இருக்குது, அதை வாசிப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். சில நேரம் நம்ம பொருத்தனை பண்ணுவோம். என்ன செய்யணுமா? தினமும் பொருத்தனை பண்ணணுமா? யாரெல்லாம் தினமும் பொருத்தனை பண்ணியிருக்கீங்க? பொருத்தனை பண்ணிட்டு செய்யாமல் இருப்பது பாவம். அதனால் பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நலன்ட்டு நிறைய பேர் அப்படி உட்காந்துக்கிடுவாங்க. பிரச்சனையே இல்லை நமக்கு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு காரியத்துக்கு நம்ம பொருத்தனை பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உடையவர். நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த பொருத்தனையை கட்டாயமாய் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். அது உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் பொருத்தனை பண்ணி கர்த்தருக்கு செலுத்தது உங்களுடைய சந்ததிகளுக்கு, உங்களுடைய தலைமுறைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார். உலகம் எப்படி செய்யும்? கொஞ்சம் உதவி செஞ்சால் கிள்ளி கொடுக்கும். ஆனால் கர்த்தர் கொடுத்தாருன்னா அளவில்லாதபடி உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? நன்மைகளை செய்வார்.
கடந்த ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் பாப்பா வந்து ஒரு 1.5 வயசு. அப்போ வந்து இந்த பனியன்லலாம் என்ன செய்வாங்க, திருப்பூர்லேருந்து இந்த பனியன் பீஸ்லாம் வரும், ஒரு வீட்டுக்கு வரும். வந்த உடனே எல்லோரும் என்ன செய்வாங்க, காக்கா கூட்டம் மாதிரி ஓட்டமாக ஓடுவாங்க. அந்த கார் வந்துட்டா அந்த வீட்டுக்கு. அப்போ பனியன் பீஸ் கொடுப்பாங்க. அதை வாங்கி என்ன செய்யணும், பீஸில் அந்த ஜமிக்கி வச்சு கொடுக்கணும். ஒரு ரோஜாப்பு மாதிரி இருக்கும், அல்லது ஒரு புறா இருக்கும். அதுக்கு என்ன வைக்கணுமோ அந்த மாடலில் என்ன செய்வாங்க, ஜமிக்கி கொடுத்து அதில் வச்சு கொடுத்தோம்னா, இத்தனை ஜமிக்கின்னு வச்சு கொடுத்தோம்னா அதுக்கு எவ்வளோ பைசா கொடுப்பாங்க? ஒரு ரோஜா பூவுக்கு ஒரு 4 அணா 25 பைசா. 3 இது போட்டோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 75 பைசா. அது ஒரு நாள் ஃபுல்லாக போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 3 ரூபா 4 ரூபா கிடைக்கும். ஆனால் அப்போ பால் பாக்கெட் எவ்வளவு தான்? ஒரு 4 ரூபாயோ 3 ரூபாயோ தான் இருந்துச்சு அப்போ, ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாக. அப்போ எல்லோரும் போவாங்க. அப்போ நானும் என்ன செய்வேன், சே நம்மளும் வீட்டில் இப்போ என்ன செய்தோம், சும்மா உட்காந்துருக்கோம். காலையில் பிரதர் டியூட்டிக்கு போயிடுவாங்க, பையனையும் ஸ்கூலில் விட்டுருவோம். பாப்பா சின்ன பிள்ளை, சரி அவள் தூங்குத நேரமாக நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி அவளும் அப்புறம் ப்ரீகேஜிக்கு போயிட்டா. அப்போ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓடி போய் என்ன செய்வேன், அதை போய் கேட்பேன். வந்த உடனே என்ன ஆயிரும், காலி ஆயிரும் அங்கே பீஸ். அது வாரத்தில் 2-3 நாளைக்கு தான் கிடைக்கும். அதே ரொம்ப பிஸி. ஆனால் காசு எப்போ தருவாங்க தெரியுமா? 3 மாதத்துக்கு ஒருக்கா. அந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா எவ்வளோ காசு கிடைக்கும் தெரியுமா? ஒரு 150 ரூபா வரும். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், பிரயாசப்பட்டு, ஏன்டா வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும்ல, வேலைக்கு நம்ம போகிறதில்ல, வீட்டில் தான் நம்ம இருக்குது. அதனால் எப்படியாவது அந்த பீஸை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஏசப்பா, ஒரு நாளைக்கு 3 ரூபாய்க்காவது எனக்கு என்ன செஞ்சிடணும், ஒரு 3 ரூபா ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்காக நான் என்ன செய்யணும், வீட்டிலேருந்து வேலை செய்யணும், நான் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன். அப்போ காலையில் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு, ஏசப்பா நான் டெய்லி என்ன செஞ்சிருந்தேன், எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, நான் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் என்ன செய்வேன், ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் அந்த பீஸை என்ன செய்வேன், தொடுவேன். அதனால் எனக்கு டெய்லி கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். அப்படி 1 வருஷ காலங்கள் நான் என்ன செஞ்சுருக்கேன், அப்படி ஜெபம் பண்ணி பீஸ் வாங்கி செஞ்சுட்டேன்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், இந்த நாளில் நீ கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பொறுத்தனையே கரெக்டாக செலுத்துத, கரெக்டாக உனக்கு நான் பீஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இனிமேல் என்ன செய்யும், ஃபுல் டைமாகவே என் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில் அழைச்சிட்டார். ஏன்டா அன்றைக்கி அதை பொறுத்தனையே நான் கரெக்டாக பண்ணினேன். 1/2 மணி நேரம் கரெக்டாக. ஏசப்பா, ஒரு பால் காசு வாங்குறதுக்காக என் கையில் எனக்கு ஒரு வருமானத்தை நான் என்ன செய்யணும், அதை செய்யணும், எனக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த பொறுத்தனையை நிறைவேற்றினேன். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் முழு நேரமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, அதை ஆசீர்வதித்து தந்தார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பொருத்தனை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில் முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆமேன், அல்லேலூயா. தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். அநேகம் நம்ம நினைக்கும், ஏசப்பா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் என் விண்ணப்பத்தை நீங்கள் கவனிக்கதே இல்லை ஏசப்பா. ஏன் ஆண்டவர், எதுக்கு இவ்வளோ தாமதம், எதுக்கு இவ்வளவு, நான் எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தருக்காக நான் கொடுக்கேன், உண்மை தேடுகிறேன், உண்மைத்தான் நான் விசுவாசிக்கேன், உண்மைத்தான் நான் முழு மனதோடு என்ன செய்தேன், நம்புகிறேன், நான் யாரையும் நம்பலப்பா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு காலங்கள் வரும், நீங்கள் பொருத்தனையை கரெக்டாக நீங்கள் செலுத்தி கொண்டு அவருடைய சமூகத்தில் நேராக நீங்கள் வந்து கொண்டே இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உபத்திரங்கள், வேதனைகள், அவமானங்கள் வரலாம். ஆனால் அதின் மத்தியிலும் கர்த்தர் என்ன செய்வார், உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாக அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை குறித்து தான் ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு பிரதர் என்ன செஞ்சுருக்காரு, ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கார். அப்புறம் யோசித்து என்ன செய்யலாம், ஒரு பால் பண்ணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை தேர்ந்தெடுத்து அங்கே போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். அப்போ அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு ஆலயம் இருக்கா, அந்த ஆலயத்தில் போய் அந்த பாஸ்டர் நம்ம கூப்பிட்டு என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் அங்கே ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அங்கே திடீர்னு அவர் போயிருக்கார். அப்போ அந்த ஊழியக்கார் கேட்டிருக்காரு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்னையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன். அப்போ என்ன தொழில் அப்படின்னோடனே, நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பால் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படின்னோடனே, அப்படியா சரி, அப்போ நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அந்த பால் பண்ணையை திறப்பு விழாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து ஜெபம் பண்ணணும். அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னோடனே அந்த பாஸ்டரோட பையனும் அவங்க அப்பாவும் என்ன செய்தாங்க, அப்பாவும் பையனும் அந்த பால் பண்ணையை போய் ஜெபிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா 7 பசு மாடு, 7 மாடு வாங்கி என்ன செஞ்சுருக்காரு, வச்சுருந்துருக்கார். அப்போ இந்த பாஸ்டர் அவர்
அவர் பையனை அங்கே போய் பார்த்துருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே எத்தனை பாஸ்டர் இருக்காங்களாம்மா ப்ரேயர் பண்ணதுக்கு? 19 பாஸ்டர் நிற்காங்களாமா. அப்போ இந்த பாஸ்டருக்கு கோவம் வந்துடுச்சான், இந்த பெரிய பாஸ்டருக்கு. 19 ஊழியரை அவன் கூட்டி வச்சுட்டு நம்மளையும் எதுக்கு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டாமா. சரி பரவாயில்லப்பா, நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க, நமக்கு ஒரு என்னது ஆத்மா கிடைக்கிது பெரிய விஷயம்ப்பா, பொறுமையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து அவங்க அப்பாட்ட பாஸ்டர்கிட்ட சொல்லுதானாமா, பாஸ்டரோட பையன். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாச்சாம்மா, அந்த 7 மாட்டையும் லைனாக விட்டாராமா. இவங்க 2 பேர். அப்போ எத்தனை பாஸ்டரு? 21 பாஸ்டர். ஒவ்வொரு மாட்டுக்கும் 3 பாஸ்டர். 7 பேர் என்ன செய்யுங்க, லைனாக 7 மாட்டுக்கும் ஜோம் பண்ணுங்கன்ட்டு. அப்போ எல்லோரும் லைனாக 3 பேர் ஒவ்வொரு மாட்டுக்கும் 7 3 21 பேர் ப்ரேயர் பண்ணியாச்சு. ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே அவர் சொன்னாராம்மா, அந்த பால் பண்ண ஓனர் சொன்னாராம்மா, ஐயா ஒவ்வொரு மாட்டிலிருந்து வர பாலை என்ன செய்வேன், நான் விற்று அந்த தசம பாகத்தை 3 பேர்த்துக்காக பிரித்து இந்த 21 பேருக்கு இந்த 7 மாட்டு பாலையும் நான் கொடுத்துருவேன்னாராம். இந்த பாஸ்டருக்கு கோவம் வந்துடுச்சான், நீ யாருக்கும் கொடுத்துட்டு போ, ஆனால் எனக்கு வேண்டாம். ஒருத்தரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணால் பரவாயில்ல, என்னையை கூப்பிட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஊழியருக்கு கூப்பிட்டு அந்த ஒரு ஊழியருக்கு நீ கொடுத்தா போதும், எதுக்கு நாங்கள்லாம்? இல்லை ஓ பையன் சொன்னானா, அப்பாப்பா நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்கப்பா, நம்ம ஆத்துமா கிடைக்கதே பெரிய விஷயம், விட்டுறாதீங்கப்பா, கோவப்படாதீங்கப்பான்னு சொல்லி அந்த பாஸ்டரை சரி பண்ணி வீட்டுக்கு போயாச்சு. போய் ஒரு 2 வாரம் தான் ஆச்சுதாம்மா. அவர் ஆலயத்தில் முன்னாடி அந்த மண்டபத்தில் வந்து நின்றுட்டு ஒருத்தர் ஓன அழுதாராம்மா. ஐயோ யார் அழுதா அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பால் பண்ண ஓனர். எதுக்கு அழுதுங்கன்னு சொல்லி ஒன்றுமே சொல்லலையா அவர். இங்கே வாங்க பாஸ்டர் வீட்டுக்கு, முன்னாடி யாரை இறந்துட்டாங்களா, எதுக்காக இப்படி அழுதாருன்னு சொல்லி அவர் ரொம்ப கவலையாயிட்டான். ஆனாலும் சரி இந்த 2 பாஸ்டரும் போகிறாங்களாம் பின்னாடியே. அங்கே போய் பார்த்தா அவர் ஒய்ஃபை பார்த்தோன்னே சந்தோஷமாயிட்டான், அவர் பையனை பார்த்தாங்களாம் சந்தோஷமாயிட்டான். அப்புறம் அவங்கள கூட்டிக்கிட்டு எங்கே சேர்த்தாரா, அந்த பால் பண்ணைக்கு போகிறாராம். அங்கே போய் பார்த்தா 5 மாடு செத்து கிடக்கும். உடனே இந்த பையன் ஜெபம் பண்ணாமல ஒரு இதில் 3 பேர் நின்று, அதில் இவனும் ஒரு ஆளாம், எப்பா நம்ம 5ஆவது மாட்டுக்கு ஜெபம் பண்ணால் அதில் இருந்து நின்றுட்டு ஒரு மாடு செத்துட்டு, ஆனால் நம்ம கூட 2 ஊழியர் இருக்காருல்ல, பரவாயில்ல, அப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம்மா இந்த ஒரு பையன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூப்பாடு போட்டு அழுது என் பிஸ்னஸே லாஸ் ஆகிட்டுன்னு சொல்லி அழுதவுடனே சரின்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்தாராம் திருப்பி, பாஸ்டர் திருப்பி நான் இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், ஏஜென்சி. அந்த முந்திலாம் நினச்சிவாங்க சேரு, அயன் பாக்ஸ், ஃபேன், டேபிள் அதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போம்லாம் அப்படி எல்லாம் இல்லை, எல்லோரும் போய் நேராக போய் என்ன செய்தாங்க, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிடுதாங்க. அந்த நாட்களில் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போய் நினச்சிவாங்க கொடுத்துட்டு கஷ்டப்பட்டவங்க மாதம் வாரம் அப்படி கொடுத்துட்ருப்பாங்க. அதே போல் நான் ஏஜென்சி ஆரம்பிக்க போகிறேன், வந்து ஜோமான வாங்கணுன்னே இந்த பாஸ்டர் சொல்லிட்டாரான், இனிமேல் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம ப்ரேயர் பண்ண போகண்டா. இல்லை பாஸ்டர், இந்த ட்ரிப்பு நான் எந்த ஊழியரையும் நான் கூப்பிடலை, நீங்கள் மட்டும் வந்து ஜெபம் பண்ணால் போதும் அப்படின்னோடனே சந்தோஷமாக இந்த பாஸ்டர் போனாராம்மா. போய் ஏசப்பா இதை ஆசீர்வதிங்கப்பா, கடந்த நாட்கள் இப்படி ஆயிட்டுது, ஆனால் இந்த ஏஜென்சி பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. இந்த ஏஜென்சிலேருந்து என்ன செஞ்சுருக்காராம்மா, 12 பேரை நியமிச்சிருக்காரு வேலைக்கு. அப்போ 12 பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம்மா. அந்த 12 பேரும் சீசர்களுக்கு ஒப்பிட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன், அடையாளமாக நான் இவங்களை நியமிச்சிருக்கேன்னொடனே அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த பாஸ்டர். பரவாயில்லையே, 12 சீசர்களுக்கு அடையாளமாக 12 பேரை நியமிச்சிருக்காரு அப்படின்ட்டு. சரி நல்லா செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தார். திருப்பி ஒரு மாதம் ஆச்சா ஓடி போனாராம்மா ஆலயத்துக்கு. ஓடி போய் அப்பவும் அழுதுகிட்டே ஓடினாராம். என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம்மா. அந்த 12 பேரும் திருட்டு போய்ங்க, அவ்வளோ பேர் என்ன செஞ்சிட்டான், அவ்வளோ காசையும் அடிச்சுட்டு ஓடிட்டான், என் பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு அப்படின்னு அழுத உடனே ரொம்ப பாஸ்டருக்கு ரொம்ப கவலையாயிட்டான். ஆண்டவரே நாங்கள் எப்படி போய் ஜெபம் பண்ணோம், இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவருக்கு சமாதானம் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாங்க. சரி போங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன செஞ்சாராம்மா, திருப்பி ஒரு நாள் சந்தோஷமாக போனாராம்மா. போய் பாஸ்டர் நான் ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சிட்டேன், யெகோவா ஈரே அவரே எல்லாம் பார்த்துக்கொள்வார், ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சிருக்கேன், வந்து ஜெபம் பண்ண வாங்க அப்படின்ட்டு. இல்லை தம்பி நீங்களே ஜெபம் பண்ணி நீங்களே ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னாங்களாம். இல்லை நீங்கள் வந்து ஜெபம் பண்ணியே அவனை வாங்கன்னு கூட்டன்னு திருப்பி போயிருக்கார். திருப்பி போய் அந்த மளிகை கடையில் என்ன செஞ்சாராம்மா, ஏசப்பா அந்த மளிகை கடையை ஆசீர்வதிங்க அப்படின்னு அப்படி ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி முடித்து கொஞ்ச நாள் கழித்து திருப்பி ஓடி போனாராம். பாஸ்டர் எனக்கு பிரச்சனை அப்படின்னாராம். என்னப்பா பிரச்சனை, எல்லா பிள்ளைகளும் எல்லா ஆட்களும் கடன் வாங்கிட்டு தாரேன்ட்டு எல்லாமே போயிட்டுது, இப்போ அடுத்தால ஜாமான் வாங்க காசே இல்லை அப்படின்ட்டு. இந்த பாஸ்டருக்கு ரொம்ப கவலையாயிட்டான். ஏசப்பா நான் இவ்வளவு நாங்கள் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு பண்ணணுமே, ஆனால் அவங்க எல்லா பிஸ்னஸும் லாஸ் ஆகிட்டு, இனிமேல்
அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோம், நீரே பார்த்துக்கொள்ளும் யெகோவாயிரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டாங்க. திருப்பியும் கொஞ்ச நாள் கழித்து என்ன செஞ்சாராமா, அவர் கூப்பிடக்கு போனாராமா. அப்போ புதிய ஒரு புல்லட், புதிய ஒரு பைக்கு, சூப்பரான ஒரு பைக்கு 2 லட்சத்துக்கு வாங்கிட்டு அவர்கிட்ட போய், பாஸ்டர் இந்த புல்லட்டுக்கு ஜெபம் பண்ணுங்கண்ணா. எப்போ அதை நீனே ஜெபம் பண்ணிக்கோ. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணி விட்டால் தான் நான் போவேன், அல்லது உங்கள் வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சர்ச்சு வாசல் வந்து நின்ட்டாராம். உடனே ரொம்ப உருக்கமாக ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணிவிட்டு இப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்களாம். நான் கேரளாவுக்கு போகிறேன் அப்படின்னாராம். அப்படியா, அப்பா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இனி இந்த ஏரியாவில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணி இப்படி நடந்துட்டு, இனி இந்த கேரளாவுக்கு போகிற அந்த மனுஷன் அங்கேயே இருந்துடணும், திரும்பி இங்கே வரவே கூடாது, அங்கேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணி அங்கேயே அவர் செட்டில் ஆகட்டுன்னு சொல்லி இந்த பாஸ்டர் என்ன செஞ்சாராம், ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டாராம். அனுப்பி விட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு ஃபோன் வந்துச்சாமா. பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்களா. என்னப்பா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாரு, உங்கள் நம்பரை தான் கொடுத்தாரு, ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்காரு. ஐயோ புது வண்டி வாங்கிட்டு தந்தார், 2 மணி நேரத்துக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டான் அவருக்கு. ஏசப்பா அங்கேயே செட்டில் ஆகிரட்டுன்னு அவர் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேனே, திருப்பி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு. திருப்பி அவர் வந்தாராம், ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, அங்கேயும் ஜோமன்னு சொல்லியிருக்காரு. நான் ஜோமன்னா நீ செத்தே போயிடுவேன், அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், எல்லா பக்கமும் லாடு வச்சு எல்லாம் அப்படி இருக்குது, நீ வீட்டுக்கு வந்தப்புறம் நான் என்ன செய்வேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு, 1 மாதம் கழித்து வந்தப்புறம் அவங்க ஒய்ஃபு ஃபோன் பண்ணியிருக்காங்க. பாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணிடுங்க, எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்துட்டார், ஜீவனோடு வந்துட்டார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாஸ்டர் ஒரு ஒய்ஃபாக ஒரு பாஸ்டரோட பையனும் அவருடைய மருமகளும் என்ன செய்தாங்க, எப்பா நான் வரல, நீ போய் பார்த்துட்டு வா வேணா போய் அப்படின்னு போயிருக்காங்க. போன உடனே கத்துட்ட சொன்னாராம் இந்த பாஸ்டர், இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் என்ன செய்ய மாட்டேன், ப்ரேயர் பண்ண மாட்டேன், அவன் ஜீவனோட வந்ததே பெரிய விஷயம், நான் ஜெபம் பண்ணால் இன்னும் உயிர் பெறக்கூடாது, அதனால் நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், இத்தனை நாளும் அத்தனை காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன் ஏசப்பா, இனி நான் ப்ரேயர் பண்ணலை அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாயிட்டான். அந்த அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனவருக்கு, என்ன பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ண மாட்டேங்க, ஆனால் இன்றைக்கி என்கிட்ட கத்தர் பேசியிருக்காரு, இன்றைக்கி நீங்கள் தான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், ஆனால் நாங்கள் எல்லோரும் நிற்போம், நீங்கள் தான் ஜெபம் பண்ணணுன்னோடனே அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். ஏசப்பா என்னைய மன்னிங்கப்பா, ஆண்டவரே என்னைய மன்னிங்கப்பா அப்படின்னாராம். அடுத்தால ஒரு வார்த்தை சொன்னாராம். என்ன சொன்னாராம், இந்த மாட்டுக்கெல்லாம் நான் கயிறு கட்டுனேனே வந்துருச்சு, அதெல்லாம் மன்னிங்க, கடையில் வந்துருச்சு, எல்லா பக்கமும் எலுமிச்சம்பழத்தை கட்டி வச்சேன், அதெல்லாம் மன்னிங்க. அப்புறம் ஏஜென்சி ஆரம்பித்து 12 பேரும் சனி நேரில் என்ன செய்வோம், கட்டிங் அடிப்போம், கோட் அடிச்சுட்டு அடைப்போம், அந்த இதெல்லாம் சாராயம் இதெல்லாம் அடித்தா குடித்தோம், அதெல்லாம் மன்னிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். அப்போ தான் நினச்சாராம் பாஸ்டர், அப்போ இத்தனை நாள் நம்ம இவனுக்கு என்னெல்லாம் ஜெபம் பண்ணோம், இவன் நம்மளை கூப்பிட்டு இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே அவன் என்ன செஞ்சுருக்கான், அவன் காரியத்தை எல்லாம் பண்ணி இவ்வளோ நஷ்டமாயிட்டு கடைசியில் நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கூட்டங்கள் அநேகம் இருக்குது. நம்மகிட்ட இங்கே நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அங்கே போய் என்ன செய்வாங்க, மந்திரிச்சு கயிறு கட்டினா நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிறிஸ்டின் தான், நான் திடீர்னு பார்த்தேன், பக்கத்தில் தான் இருக்காங்க. என்னென்ன உங்கள் பையனுக்கு கழுத்தில் என்ன கட்டியிருக்கீங்கண்ணே? அக்கா சும்மா ஒன்றும் இல்லைக்கா, சும்மா இந்த பள்ளிவாசல் போனேன், காய்ச்சல் விடாமல் அடிச்சதில்ல 1 வாரம், அதான் பையனுக்கு போய் பள்ளிவாசலில் போய் என்ன செஞ்சேன், கயிறு கட்டிருந்தேன். ஆனால் குழந்தை எப்படி கிடச்சிது, ஜெபம் பண்ணி 5 வருஷம் கழித்து கத்தர் கொடுத்த குழந்தை. கண்ணீரோட விதைச்சிக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்னு சொன்ன குழந்தைக்கு யார் எங்கே சொன்னாலும் உடனே போய் என்ன செஞ்சுருவாங்க, மந்திரிச்சு கெட்டுதவங்க அநேகர் இருக்காங்க. கத்தரை முழு மனதோட முழு பலத்தோடு என்ன செய்யணும், தேடணும். அப்போ அந்த பாஸ்டர் இதெல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே இப்படிலாம் அவர் பண்ணியிருக்காது, அதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படியை விட்டு கீழே இறங்கியிருக்காங்க. இறங்கினோடனே அந்த பாஸ்டரோட ஒய்ஃபு கேட்டுச்சான், எப்பா கடைசியில் ஒரு 2 வீலரில் போய் ஆக்சிடெண்ட் ஆனார்ல, அது என்ன காரியம்னு தெரியலையே, அவர் எந்த ஊருக்கு போனார், எதுக்காக போனார், கேரளாவில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போனாரா, அடுத்து ஏதோ ஒரு காரியம், அந்த 2 வீலரில் போனது என்னன்னு நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் வீட்டுக்குள்ளே போனவங்களாமா. போய் ஐயா நீங்கள் இந்த 2 வீலரில் கேரளாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனீங்களா, அது எங்கேயா போனீங்க, என்ன விஷயமா போனீங்கய்யா, அதை சொல்லலையா, அதை சொல்லுங்கய்யான்னு கேட்டதுக்கு சொன்னாராம், கடைசியில் இருந்தது எவ்வளோ இருந்துச்சு, 25,000 தான் இருந்துச்சு, அந்த 25,000த்துக்கும் கேரளாவில் போய் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிடலான்ட்டு போனேன் அப்படின்னாரு. இன்றைக்கி அப்படி தான் மக்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துருவோமே கடைசியில் அப்படின்ட்டு. ஆனால் கத்தரை முழு மனதோடு முழு பலத்தோடு நம்ம தேடணும். அநேகர் அவங்களுக்கு இஷ்டப்படி என்ன செய்தாங்க, எல்லாத்துலேயும் ஒன்று தான் ஏசப்பாவும் நினைக்காங்க, அப்படி அல்ல, எல்லாவற்றிலும் மேலானவர் அவர் ஒருவரே ஒருவரே ஒருவரே. அவரை முழு மனதோடு நம்ம தேடுவோம், நிச்சயமாக கத்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புத அதிசயங்களை செய்வார்.
தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாக அளவுடன் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிமையான இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே ஏசப்பா, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான் என்ற வார்த்தையின்படி அப்பா, ஜெபம் ஒரு பக்கம், அபிஷேகம் ஒரு பக்கம் இருக்கப்பா. ஆனால் மற்ற இடத்துல அவங்களுடைய உள்ளான அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்பா, அநேக விதத்தில் ஆண்டவரே ஏசப்பா பாவ பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டு தன்னையே கெடுத்து கொண்டு ஆண்டவரே அப்பா, உன் சரீரமே என்னுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. தகப்பனே, பொய் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. பொய் பேசுகிறவர்கள் ஆண்டவரை அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கும் தேடாத பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக அநேக பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா உலகத்தின் காரியங்களையும் அப்பா ஊழிய காரியங்களிலும் அப்பா அஜாக்கிரதையாக ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே ஜாக்கிரதை இல்லாதபடி ஆண்டவரே ஏசப்பா அசால்ட்டாக இருக்கிற எல்லா காரியத்தையும் இன்றைக்கு மன்னிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இன்றையிலிருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா தகப்பனே உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஊழிய பாதையில் நாங்கள் கடந்து போகும் பொழுது எத்தனையோ குடும்பங்களை எத்தனையோ சாட்சிகள் உண்டப்பா. எங்களை கூப்பிட்டு அவங்க ஜெபிக்க சொல்லுவாங்கப்பா. ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரியங்களை செய்து ஏதோ ஒரு பாடுகளில் மீண்டும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த எங்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் உண்டப்பா. அந்த நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி அப்பா கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி உண்மை மாத்திரம் நம்பி ஜீவிக்க அப்பா பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப்பா. சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியவர்கள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா அவங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது தலைமுறையாய் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் அங்கே கேட்க போகிற வார்த்தைக்காய் நன்றி சொல்லிட்டுக்கிறோம். மகனை மறைத்து நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அது 30, 60, 100 அப்பா கனி கொடுக்க பலன் கொடுக்க ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர் இருந்தார். அவருடைய பெயர் ஜான் ரவீந்திரநாத். எத்தனை பேருக்கு தெரியுமா சிஸ்டர் உங்களுக்கு? ஜான் ரவீந்திரநாத் ரொம்ப கண்டிப்பான ஊழியர். அவருடைய மெசேஜ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். திட்டி தான் என்ன பண்ணுவார்? பிரசங்கம் பண்ணுவார். எங்கள் ஃப்ரெண்டில் வந்திருக்கேன், எங்கள் கூட முன்னாடி உட்காந்துக்குவாங்க. ரொம்ப வல்லமையான ஊழியர். யார் அவரை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்கள பார்க்க போனாலும் அவரை பார்த்து பயந்துட்டே தான் போவாங்க. ஏன்னா இவங்க என்ன தப்பு செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்த உடனே ஆள் சொல்லிடுவார். கையும் வைக்க மாட்டார், என்ன பண்ண மாட்டார், ஜோமும் பண்ண மாட்டார். அவனை பார்த்த உடனே நீ இந்த பாவத்தில் இருக்க, என்ன பண்ண, நீ மனம் திரும்புன்னு சொல்லி பாயிண்டாக தான் அடிப்பார். அதனால் யார் அவரை பார்க்க போனாலும் கொஞ்சம் பயந்துட்டே தான் போவாங்க. இப்படி ஒரு வல்லமை உள்ள ஊழியத்தை திருநெல்வேலியில் அவர் செய்து முடித்தார். பாளையங்கோட்டையில் தான் அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு அந்த பாளையங்கோட்டையில் போய் அவர் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், இன்னைக்கு இது ஒரு காடாக இருக்குது, வரும் நாட்கள் வரும், அப்போ தான் அதை நான் சிட்டியாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னாராம். ஆண்டவரை பார்த்து ஜான் ரவீந்திரநாத் சிரிச்சாராம். என்ன ஆண்டவரே, காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டு இது சிட்டியாகும்னு சொல்கிறீங்களே, பொட்டல் காடாக இருக்குது அப்படின்னு. இல்லை நீ ஆரம்பி, நான் நடத்துவேன், பெரிய இது ஒரு சிட்டியாகும். இன்னைக்கு ஆண்டவர் பாளையங்கோட்டையை அவர் நிமித்தம் தான் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு பெரிய அளவில் அது ஒரு டெவலப்ல போனதுக்கு அவர் ஒரு காரணம். இப்படி இந்த ஊழியர் வல்லமையான ஒரு ஊழியர். இந்த ஊழியர்கிட்ட ஒரு வாலிப பையன் ஜோம் பண்ண போகிறான். அது எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு. அவருக்கு எங்கள் அப்பாவுடைய ஊர் கண்டப்பட்டி, எங்களுடைய ஊர் தான். ஊருக்கு பக்கத்தில் ஊரில் இலந்தை குளம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையன் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி அப்போல்லாம் அந்த நேர்முக தேர்வு வைப்பாங்க. அப்போ அந்த நேர்முக தேர்வுக்காக அவர் செலக்ட் ஆனார். இப்போ இவருக்கு ஒரு கவலை, இந்த கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கணும். இந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சா அவருடைய தரித்திரம் மாறும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ரொம்ப பாவர்ட்டி, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இந்த வேலை கிடச்சிட்டு, ஆனால் அந்த நேர்முக தேர்வில் அந்த இன்டர்வியூவில் அந்த பையன் ஜெயிச்சாதான் அந்த கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போக முடியும். உடனே யாரோ சொல்லியிருக்காங்க, திருநெல்வேலியில் ஒரு ஊழியர் இருக்காரியா, நீ அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணு, உன் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாருன்ட்டு. தம்பி காலையில் எல்லாம் எல்லாம் ரெடி ஆயாச்சு. பஸ்ஸை பிடிச்சி நேராக எங்கே போயாச்சு? பாளையங்கோட்டை ஜான் ரவீந்திரநாத்தருடைய தோட்டத்துக்கு, ஜப தோட்டத்திற்கு போன உடனே அப்போ தான் உள்ளே போகிறாரு. வாசலுக்கு உள்ளே போன உடனே ஐயா பார்த்துட்டார். ஐயா பார்த்துட்டு சொன்னாரா, நீ ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக வந்திருக்கிற, அந்த காரியத்திற்காக இடத்துல ஜோம் பண்ண வந்திருக்க. நீ என்ன பண்ணு,
நான் உனக்கு இப்போ நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நீ உட்காந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 என்னது சுவிசேஷ புத்தகங்கள். இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களையும் நீ படித்து முடி. நீ படித்து முடித்த பிற நானாக என்ன பண்ணுவேன், உனக்கு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னுடைய இவருக்கு ஒன்றும் புரியலை. சரி, ஐயாவுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், சரி கர்த்தர் நமக்கு நடத்துவார்ன்ட்டு நேராக போனார். இந்த ப்ரேயர் ஹாலுக்குள்ளே போனார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 3:30 மணி வரைக்கும் படித்து முடிக்கிறாரு. ஐயா கண்ணு முன்னாடியே நடந்து போகிறாரு, வர்றாரு. ஆனால் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறார், கூப்பிட்டு ஜெபம் பண்ண மாட்டேங்கிறார். இவருக்கு ஒரே கவலை, என்னடா நம்ம படிச்சுட்டு இருக்கோமே, கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்காருன்ட்டு. கரெக்டாக 4 மணியாக ஒரு 10 நிமிடங்கள் இருந்தது. ஐயா நேரம் வந்தார். தம்பிங்க வா கூப்பிட்டு, ஜெபமெல்லாம் பண்ணலை, நீ சந்திக்க போகிற அந்த இன்டர்வியூவில் உனக்கு முன்பாக 3 நபர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த 3 நபர்களையும் தோற்கடித்து உனக்கு அந்த வேலையை கொடுக்க போகிறார். ஒருத்தன் எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனை கொண்டு வருவான், இன்னொருத்தன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ரெக்கமெண்டேஷனை கொண்டு வருவான், இன்னொருத்தன் அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நபருக்கு ரொம்ப நெருங்கின தொடர்புடைய ஒரு மனுஷன். அதனால ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறாரு. என்ன செய்ய போறாருன்னா, இந்த 3 ரெக்கமெண்டேஷனை ஆண்டவர் கேன்சல் பண்றாரு அப்படின்னாராம். ஹல்லேலூயா. இந்த 3 ரெக்கமெண்டேஷனை கேன்சல் பண்ணி அந்த கையெழுத்துக்கள் லெட்டர்ஸை எல்லாம் ஆண்டவர் அவருடைய தரிசனத்தில் பார்க்குறான். அந்த என்னுடைய கண்ணுகளுக்கு முன்பாகவே அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எல்லாத்தையும் கிழித்து கொண்டிருக்கிறார். 4ஆவதாக நீ உள்ளே போவ, நீ உள்ளே போன உடனே அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னாரு. ஐயா சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். இன்டர்வியூ தேதி வந்தது. அதே போல பயத்தோடு நடுக்கத்தோடு உள்ளே சென்றார். இவருக்கு முன்பாக நல்ல கோட் சூட்டெல்லாம் போட்டு இன்டர்வியூவில் நல்ல ஃபைல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக நிற்காங்க. இவர் கிராமத்தால் இல்லை, சாதாரணமாக பயத்தோடு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போனார். முதல் உள்ளே போனாங்க, தலையை தொங்க போட்டு அப்படியே வெளியே வந்தாங்க. 2வது ஆளும் உள்ளே போச்சு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெக்கமெண்டேஷன் கேன்சல் ஆச்சு. 3வது இன்டர்வியூ எடுக்கிறவருக்கே ரொம்ப நெருங்கினால் அவருக்கும் அந்த வேலை கிடைக்கல. 4ஆவதாக யார் போகிறா, நம்ம இழந்த குளம் அண்ணன் உள்ளே போனார். உள்ளே போய் வெளியே வந்தோன்னு சந்தோஷத்தோடு வெளியே வந்தார். ஆமேன். அந்த வேலையை கிடைக்க தேவன் கிருபை செய்தார். அவருடைய கைகளை தட்டுவோமா, கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த குடும்பத்தின் தரித்திரங்கள் மாறியது, அவருடைய குடும்பம் உயர்ந்தது, ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நேற்று இரவு தான் எங்கள் அப்பாட்ட சில வேதத்தை குறித்து நான் கேட்டிருக்கும் போது இந்த சாட்சியை அப்பா என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் அவர். அப்போ தம்பி, நான் ஒரு நாள் ஆலங்குளத்துக்கு நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போது என் ஃப்ரெண்டு இந்த சாட்சியை சொன்னார். ரொம்ப ஷார்ட்டான மனிதன், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சார். இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கார். இன்றைக்கி அவங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினால் தேவன் நிறைத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய மனிதர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படியும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் தேவன் நீக்கி போடுவார். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் அதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியலை. இன்னைக்கு ஒரு வேலைக்காகவோ, ஒரு திருமணத்திற்காகவோ, ஒரு நன்மைக்காகவோ நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். பெரிய தடைகள் அதில் இருக்கலாம். ஆனால் என் காலை நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நிற்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நான் நீக்கி போடுகிறேன். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லவர். இன்றைய தியானத்திற்கென்று நாம் வேத பகுதியை எடுத்துக்கொள்ளும். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 9வது வசனம் வரை. ஆமென். ஹல்லேலூயா. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ராஜாவுடைய பெயர் அமத்சியா. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அமத்சியா. செய்தி முடியும் போது தான் தெரியும் எத்தனை அமத்சியா நீங்க உள்ள இருக்கீங்க அப்படின்ட்டு. அமத்சியா என்கிற ராஜா எருசலேமை அரசாண்ட ஒரு ராஜா. 29 ஆண்டுகள், 25 வயதுல ராஜாவாகி 29 ஆண்டுகள் எருசலேமை அரசாண்ட ஒரு பராக்கிரமுள்ள ஒரு ராஜா. ரொம்ப பயங்கரமான காரியங்களை செய்த ராஜா. இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த சில காரியங்களை குறித்து தான் இந்த காலை நேரத்தில் உங்களோடு நான் பேச போகிறேன். அமத்சியா அரசாண்ட அந்த 29ஆம் ஆண்டு அவருடைய அரசாண்ட காலத்திலே இவருடைய அந்த அரசாட்சிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன அரசர்கள்லாம் இவருக்கு எதிராக போர் செய்யும்படியாய், இவருடைய ராஜ்யத்தை கைப்பற்றும்படியாய் படையெடுக்கலான்னு சொல்லி ஒரு பிளான். இப்போ ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல.
ஒரே டார்ச்சல் பண்ணுறாங்க. பக்கத்து அண்டை நாட்டவர்கள்லாம் ஒரே தொந்தரவு. இவரை அரசாட்சி பண்ணவே விட மாட்டேங்காங்க. உடனே ராஜா என்ன நினச்சாருன்னா, நமக்கு நெருங்கின, நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்களா சில ராஜாக்கள் எல்லாம், அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு என்ன பண்ணிடலாம், இவங்களெல்லாம் எதிர்த்து நம்ம போரிடலாம் என்று சொல்லி இந்த அமத்சியா ராஜா என்ன செய்கிறாரு, இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதிய ராஜாக்கள் எல்லாம் கூட்டிக்கிறாரு. இப்போ கூட்டிட்டு, எப்பா எனக்கு இந்த பக்கத்தில் இருக்க ரொம்ப சேட்டை பண்ணுறான், என்னுடைய ஆர்மி ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி, அதனால் என்னால் இவங்களை எதிர்த்து போர் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி நம்முடைய நண்பரான ராஜாக்கள்கிட்டலாம் போய் கேட்குறாரு. உடனே அவங்க சொன்ன உடனே, ஓகே ராஜாவே, கண்டிப்பாக வந்துடுறோம், என்ன பண்ணிடலாம், நம்ம சேர்ந்து அந்த ராஜாவை க்ளோஸ் பண்ணிடலாம், நாங்கள் உங்களுக்கு வந்து நிற்கிறோன்னு. ராஜாவுக்கு ஆஹா ஒரே சந்தோஷம். வந்துடுவீங்களான்னு கேட்ட உடனே, ஆமாம் கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்ட்டு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். பொழுது விடிந்தது. ஃப்ரெண்டு ராஜாட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும், எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் தர வேண்டியது இருக்குது, கூலி பணம். என்ன பண்ணோம், கூலி கொடுத்து அந்த ஆர்மி ஃபோர்ஸை வாங்க முடியாது. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் 100 வெள்ளி தாளந்துகளை எங்களுக்கு நீங்கள் தரணும்னு சொல்லி. இப்போ உள்ள ஒரு இந்திய கணக்கின்படி ஒரு 100 கோடி வரும், 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம். 1,00,000 வீரர்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதற்கு நீங்கள் எனக்கு எத்தனை ரூபா தரணும் சொல்லுங்கள். 100 தாளந்து வெள்ளி, இன்னையுள்ள மதிப்புக்கு 100 கோடி, 100 crores. இப்போ கேட்குறாரு அமத்சியா, யோசிக்கிறாரு, 100 கோடி கேட்குறாரு, கொடுக்கலாமா வேண்டாமா, சரி கொடுத்துருவோம், 100 கோடி தானே பரவாயில்ல, நமக்கு என்ன ஆனால் போதும், அந்த ராஜ்யத்தை க்ளோஸ் பண்ணால் போதும், பக்கத்து நாட்டுக்கும் தொந்தரவு தாங்க முடியல, அவங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணி நமக்கு பிடிச்சா போதும்னு சொல்லி அந்த 100 கோடியை தன்னுடைய இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது, அவருடைய கஜனாவிலே சேர்க்கப்படுகிறது. உடனே அங்கிருந்து ராஜா லெட்டர் போடுறாரு, அமத்சியா ராஜாவே, பணம்லாம் வந்துட்டு, ஸோ தேங்க்யூ, நான் நாளைக்கு காலையில் என்னுடைய 1,00,000 போர் வீரர்களை என்ன பண்ணிடுறேன், உங்களுடைய நாட்டிற்கு அனுப்பிடுறேன், நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் போர் பண்ணிக்கோங்கன்ட்டு. அமத்சியா ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, நாம் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க, ஜெயிக்க போகிறோம். ஏன்னா யார் நமக்கு ஆர்மி ஃபோர்ஸ் கொடுத்துட்டா, பக்கத்து ராஜாக்கள்லாம் கொடுத்துட்டாங்க. இவனெல்லாம் ஒரு சின்ன பையில இவனெல்லாம் நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லி இவங்களுடைய படை பலத்தை நம்பி போருக்காக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுதுதான் யார் போறா தெரியுமா, கரெக்டா 7வது வசனத்துல நீங்க வாசிங்க, தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடன் வரலாகாது, கர்த்தர் ஆமென் இருக்கவில்லை. போதும். இப்போ ஒரு தீர்க்கதரிசி இப்போ உள்ள வராரு பாருங்க. தீர்க்கதரிசினால என்னதான் கஷ்டம்தான். இன்னைக்கு நம்ம ப்ராஃபஸி கேட்க நிறைய ஊழியர்கிட்ட போறோம். நம்முடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, நான் மனசுல நினைக்கிறத என்ன பண்ணிடணும் அவரு சொல்லுங்க, அப்படியே சொன்னா அவர் நல்ல தீர்க்கதரிசி, கொஞ்சம் எகெயின்ஸ்டா சொல்லிட்டாருன்னு நினைச்சுக்கோங்களேன், இவர் சரியில்லை பிரதர், இவர் தப்பா சொல்லிட்டாரு. எப்படியா, இவங்களுக்கு மனதுல இவங்களுடைய சிந்தையில இருக்கிற காரியத்தை அப்படியே சொன்னா நல்ல தீர்க்கதரிசி, ஆனா கொஞ்சம் மாத்தி நீங்க சரியில்லை, நீங்க திருத்திக்கோங்கன்னு சொன்னா அவர் யாரா மாறிடுறாரு, கள்ள தீர்க்கதரிசியா மாறிடுறாரு. இன்னைக்கு எத்தனை தீர்க்கதரிசியை அப்படி நம்ம மாத்தி வச்சிருக்கோம்னு தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்பாக ஒரு குடும்பம் ஒரு ஜெபத்திற்காக, அதே வேளையில் ஒரு ஆலோசனைக்காக ஒரு காரியத்தை குறித்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, அம்மா அப்பாட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ நைட்டு நாங்கள் அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் எங்கள் மூலமாக ஒரு காரியத்தை அந்த குடும்பத்திற்காக அறிவுரையாக சொன்னார். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க எங்கிட்ட மாத்திரம் ஜெபம் பண்ணலை, இன்னும் 2 பேர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் அந்த 2 ஊழியர் என்ன தெரியுமா பண்ணாங்க, நாங்கள் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக கொஞ்சம் சொன்னோம். கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டோம், இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இல்லாவிட்டால் இந்த ஆசீர்வாதம் இந்த குறித்த நேரத்தில் உங்கள் கையை விட்டு போயிடும் அப்படின்ட்டு அவங்க அப்படியே எங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அந்த 2 ஊழியர் இருக்காங்க பார்த்தீங்களே, அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக சொன்னாங்க, நீங்கள் பண்ணுறது பண்ணுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், இப்படியே நீங்கள் செய்யுங்கன்ட்டு. திருப்பி அந்த அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்காங்க, சொன்னாங்க, என்ன ஜோதி அக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அந்த 2 ஊழியர்னா இப்படி பண்ண சொல்கிறாங்க, 2 ஊழியரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க,
நிறுத்துங்க. கர்த்தர் சொன்னது இதுதான். இதை நீங்கள் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, செய்ய முடியாட்டி அந்த 2 ஊழியர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதன்படி நீங்கள் பண்ணிட்டு போங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் ஒன்றுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். அது உங்கள் விருப்பம், உங்கள் தேவன் உங்கள் மேலே வச்சுக்க தரிசனம். நாட்கள் கடந்தது, நிமிடங்களும் கடந்தது, வருடங்களும் ஓடிச்சு. தேவன் என்ன செய்தார்? எங்கள் மூலமாக என்ன வெளிப்படுத்தினாரோ அதே காரியத்தை தேவன் செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ அந்த 2 ஊழியரும் அவங்களுக்கு சாதகமாக சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் யாருக்கு சாதகமாகவும் சொல்ல மாட்டோம். கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தால் இதுதான், ட்ரூ இஸ் அ ட்ரூ, ஃபால்ஸ் இஸ் அ ஃபால்ஸ். உண்மைனா உண்மை இதுதான். நான் கேட்டேன், ஏம்மா அந்த 2 ஊழியரும் எப்படிமா இப்படி சொன்னாங்க? அவங்களுக்கு சாதகமாய். இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு சாதகமாய், தனக்கு கொடுக்கிறவர்களுக்கு சாதகமாய் போய் கொண்டிருக்காங்க. நாங்கள் அதற்கு அழைப்பு பெற்று வரல. கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்கிறாரோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இன்னைக்கு அதை தேவன் அதை கீழ்ப்படிந்து அவங்க பிள்ளைகள் செய்தாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகளை தேவன் ரொம்ப ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். ரொம்ப உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் ஊழியர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடிந்து கொள்ளுதல் பிரசங்கங்கள் வரும் பொழுது அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிவோமே ஆனால் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை கஷ்டமாக இருக்கும், என்னையா அது நம்ம சில நேரம் போகிறோம், நமக்கு விரோதமாக மெசேஜ் வருதே, நம்மளை உடைக்கிற மாதிரி வருதே, நம்மளை குத்துற மாதிரி வருதுன்னா ஒன்றும் இல்லை, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், கர்த்தர் உங்களோடு இடைபெறுகிறார் என்று அர்த்தம். அதுக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படியும் பொழுது அந்த கீழ்ப்படிதலுக்கென்று தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த நன்மைக்கென்று தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இப்படி தான் இப்போ அந்த அமத்சிய ராஜாவை பார்க்க ஒரு தீர்க்கதரிசி உள்ளே போயிட்டாரு. தீர்க்கதரிசியை பார்த்த உடனே ராஜாக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு, ஆஹா மனுஷன் என்ன சொல்ல போகிறாரோ. ஏன்னா ராஜாக்கள் பயப்படுவாங்க, ஏன்னா இவங்களோட தேவன் இருக்கிறதுனால, அந்த பரிசுத்த ஆவி அவரோட வாசம் பண்ணுவதனால இவங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படிச்சு தான் ஆகணும். இப்போ உள்ள தீர்க்கதரிசி ஐயா உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே அமத்சியா ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இப்போ போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க கரெக்டா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் தீர்க்கதரிசி ஐயா நாங்கள் போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் 1,00,000 போர் வீரர்களை நீங்கள் இஸ்ரவேல் நாட்டிலேருந்து வாங்கியிருக்கீங்க அப்படி தானே? ஆமாம் ராஜா, ஆமாம் தீர்க்கதரிசி ஐயா நாங்கள் வாங்கியிருக்கோம். ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வாங்கின விலை கொடுத்து வாங்கின எல்லா போர் வீரர்களும் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் அவங்க நாட்டுக்கே நீங்கள் அனுப்பி வச்சுருங்க அப்படின்ட்டாரு. ராஜாவுக்கு இந்த செய்தியை கேட்டோன்னா ரொம்ப ஷாக். ராஜா சொல்கிறாரு, ஐயா நான் அவங்கள சும்மா வாங்கலை, எத்தனை கோடி கொடுத்து வாங்கியிருக்கேன் சொல்லுங்க? 100 தாலந்து. அப்போனா எத்தனை கோடி? 100 கோடி. நான் 100 கோடி கொடுத்து நான் வாங்கி வச்சுருக்கிறேன் ராஜா. ஐயா நீங்கள் திடீர்னு இப்போ அவங்களெல்லாம் போய் சொல்கிறீங்களே, நான் என்ன செய்யட்டும்? ஐயா சொன்னார், அவங்க போய் தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட யார் இல்லை? கர்த்தர் இல்லாதவர்கள், அவர்கள் தேவன் இல்லாத ஒரு ஜனம். தயவு செய்து எல்லாத்தையும் நீ அனுப்பியிருப்பா. உனக்கு போக மனதாக இருந்தா நீ மட்டும் போ, உன் கூட யார் வருவா? கர்த்தர் வருவார். இதை கேட்ட உடனே ராஜாக்கு ஒரே கவலை. நான் நினச்சேன், என்னுடைய கற்பனை, ராஜா சொல்லியிருக்கலாம், ஐயா இதை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் என்ன பண்ணியிருப்பேன், உங்களுக்கு ஒரு காணிக்கையாக கொடுத்துருப்பேன். மிச்சம் 99 கோடி எனக்கு என்ன ஆயிருக்கும், எனக்கு மிச்சமாயிருக்கும். லேட்டாக சொல்கிறீங்களே ஏன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனாலும் ஒரே கவலை. சொல்லிட்டார்ல, கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அப்படியே அந்த ராஜா இப்போ கீழ்ப்படுகிறதே நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பல வேளைகளில் நாம் தேவன் அல்லாதவர்களோடு சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டங்களை நாம் சந்திக்கிறோமா? சொல்லுங்க. இன்னைக்கு நாம் தேவனுடையவர்கள், கர்த்தருடைய வசனத்தை உடையவர்கள். ஆனால் நாம் தேவன் அல்லாதவர்களோடு நம்முடைய ஐக்கியத்தை, நம்முடைய நட்பை அளவுக்கு மிஞ்சி நாம் வளர்க்கும் பொழுது அதிலே நாம் நஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம். இன்னைக்கு யாரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. தேவன் அல்லாத ஜனத்தோடும் கர்த்தரை நாம் சுவிசேஷமா அவங்ககிட்ட நம்ம சொல்ற நாம் அவர்களுடைய காரியத்திற்கு நாம் இசைந்து போய் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய எல்லா விதமான வழிபாட்டு முறைகளுக்கும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் இசைந்து போகிற தேவ ஜனமா இருக்கிறோம். கர்த்தர் எச்சரிக்கிறார் இந்த காலை நேரத்தில், நீ அழைக்கப்பட்ட ஜனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், உங்களுக்கு என்ன அவங்களோட வேலை? கர்த்தர் இன்று வேறு பிரிக்க சொல்லுகிறார், திருப்பி அனுப்பிவிட சொல்றாரு. தயவு செஞ்சு அனுப்பிடுங்க. உடைய நட்பா இருக்கலாம், ஏதோ ரகசியமா இங்க பேசி கொண்டிருக்கலாம், கர்த்தரை அறியாத ஜனங்களோடு ஏதோ ரகசிய பாவத்தில் இருக்கலாம், இன்னையோடு அனுப்பிடுங்க. அவர்கள் தேவன் அல்லாத ஜனம், ஆனால் உங்களோடு தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிற ஜனத்தோடு
அவர்கள் வந்து இணைந்தால் அவர்களுக்கும் தேவனுடைய சாயல் வரணும். ஒருவேளை உங்களோட இணைஞ்சு அவங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலை, இன்னும் அந்த புறஜாதி மார்க்கத்தில் தான் இருக்காங்க, அந்தனுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் விட்டு விலக வேண்டியது ரொம்ப காரியம். இன்னைக்கு நாம் விலகுறோமா? யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஒரு மகளிர் சுய உதவிக்குழுவில் இருந்தாங்க. அந்த இதில் வந்து ஒரு சில முரண்பாடுகள் வந்தது. சில காரியங்களை எங்கள் அம்மாவால் ஒத்துக்கொள்ள முடியலை. எப்பா, நான் இந்த காரியத்திற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பணம் கொடுக்க மாட்டேன், என்ன விளக்கணும்னா கூட நீ விளக்கிக்கோ. இந்த காரியத்திற்காக அவங்க சில காரியத்திற்காக ஒரு முக்கியமான ஒரு இதற்காக நான் சொல்லக்கூடாது மைக்கில், அதனால அந்த பணங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க குழுவில் இருந்தவங்களோட. எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த காரியத்திற்கு என்னால் என்ன பண்ண முடியாது, உடன்பட முடியாது, குழுவில் இருந்து கூட நீங்கள் நீக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு. உடனே அவங்க ஜோதி என்ன இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு ரொம்ப கோவம், எங்கள் அம்மா மேலே ரொம்ப கோவம். இருந்தாலும் குழுவில் இருந்தாலும் விளக்கலை. கடைசி அந்த ஒரு 5 வருஷம் ஒரு 2 வருஷம் இருந்தது கடையில் முடிகிற வரைக்கும். அந்த முடிகிற வரைக்கும் எங்கள் அம்மாவை கூட வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த குழுலாம் முடிஞ்சு கலையும்ல, திருப்பி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மாவை அழகா தூக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஒரே வருத்தம், எப்போ நான் இத்தனை வருஷம் நான் இருந்தேன், கடைசியில் திருப்பி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு வார்த்தை கூட ஜோதி நீ வரியான்னு ஒரு வார்த்தை கேட்கலையே அப்படின்னு எங்கள் அம்மா வீட்டில் என் அப்பாவிட்ட சொன்னாங்க. நீ விடு கவலைப்படாத, கர்த்தர் என்ன பண்ணிவா அதை பார்த்து கொள்வார். குழு ஓடி இருக்குன்னு நினச்சிங்க, நீங்கள் ஓடி இருக்குன்னு நினைக்கிங்க, ஆரம்பித்த ஸ்பீடில் க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அந்த நிறுவனத்தை தேவன் ஆசீர்வதிக்கவும் செய்வார், இந்த நிறுவனத்தை தேவன் உயர்த்தவும் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நிறுவனத்திலிருந்து வெளியே போகிறாங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலரால் டார்கெட் பண்ணி வெளியே தள்ளப்படுகிறார்கள் என்றால் லாஸ் நமக்கு கிடையாது, அவங்களுக்கு தான். இன்னைக்கு உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி வெளியே தள்ளி இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் ஒரு நண்பர் வட்டாரத்தில் இருக்கலாம், ஆனால் அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வேலையிலேருந்து வெளியே அனுப்பியிருக்கலாம். லாஸ் யாருக்கு தெரியுமா? நமக்கு கிடையவே கிடையாது, அவங்களுக்கு தான் லாஸ். எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். நம்ம ஓடுன்னு நினைக்கிங்க, வண்டி போன ஸ்பீடில் கவுந்துரும். இது தீர்க்க தரிசனம், உண்மை நடந்திருக்கு நிறைய இடங்கள்ல. அப்படி வைராக்கிய வாஞ்சையுள்ளவர் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அமத்சியா ராஜா ஒரே புலம்பல், என்னையா செய்யறதப்போ. வாசிப்போமா கரெக்டாக அந்த 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இப்போ ராஜா தீர்க்கதரிசி ஐயாட்ட கேட்குறாரு, ஐயா நாங்கள் தப்பு பண்ணிட்டேன், மறந்து போய் கொடுத்துட்டேன், இப்போ நான் 100 கோடியை இழந்த ஒரு ராஜாவாய் நான் இருக்கிறேன், இப்போ நான் என்ன செய்யட்டும்? என் 100 கோடிக்கு நான் என்ன பண்ணுறது? அந்த சேனையும் நீங்கள் வாங்கக்கூடாதுன்ட்டீங்க, 1 லட்சம் போர் வீரர்களும் நீங்கள் திருப்பி அனுப்ப சொல்லிட்டீங்க, காசும் அவன் தரமாட்டான், நான் என்ன செய்யறது? அந்த 100 கோடி ரூபாய் பணத்திற்காக நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரே? தீர்க்கதரிசியை நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். நாம் நம்முடைய சுய ஞானத்தினால் இழந்து போன காரியத்திற்காய் நாம் கர்த்தரிடத்தில் போய் நாம் முறையிடுகிறோம். எத்தனை காரியத்தை நம்ம இழந்திருப்போம் கடந்த நாட்களில், நம்முடைய ஞானத்தில், நம்முடைய அறிவில். இன்னைக்கு நிறைய பேர் 1 லட்சம் கொடுத்தா உங்களுக்கு மாதம் எத்தனாயிரம் வட்டி வரும்? யாராவது சொல்கிறீங்களா? 1 லட்சம் கொடுத்தா 10,000 வட்டி. 10,000 வட்டியா? 5 லட்சம் தரேன். அப்போ 50,000 தருவான். அவன் கொள்ள தான் அடிக்கணும் அவன் போய். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கடந்த 2-3 ஆண்டுகளில் சொல்ல முடியும், லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து போய் நிற்கிறாங்க, கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. என் தேவ பிள்ளைகளே, அதிக வட்டிக்காக நம்ம ஆசைப்படக்கூடாது. அந்த 1 லட்ச ரூபா வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடையை ஆரம்பிங்க, ஜபத்தோடு ஆரம்பிங்க. அந்த கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எவன்ட்டையோ கொண்டு கொடுத்துட்டு அவன் 10,000 தருவான்ட்டு அவன் அதோட போயிடுவான், அவ்வளோதான், அதோட சாப்டர் க்ளோஸ். 20 லட்சம் 10 லட்சம். அன்றைக்கி ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா வட்டிக்கு காசு தரேன்னு சொன்னா ஐயா, உங்களுக்கு மாதம் அக்கௌண்ட்டில் வந்துடும்னு சொன்னாங்க. எத்தனை லட்சம் கொடுத்தீங்கம்மா? 7.5 லட்சம். அப்புறம் அவ்வளோதான், 2 மாதம் கொடுத்துட்டு அவன் காணாமல் போயிட்டான். இப்படி நம்முடைய ஞானத்தினால் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் யார்கிட்ட போய் கடைசியில் நிற்கிறோம் தெரியுமா?
நம்முடைய பழியெல்லாம் தூக்கி கொண்டு போய் யார் காரணம்? நீங்கள் தான் ஆண்டவரே காரணம். நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாம், முதல்ல என்னை எச்சரிக்க வேண்டாம், இப்படிலாம் பிரச்சனை வரும், இப்படிலாம் வரும்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா ஆண்டவரே? அமர்சியா அப்படி தான் கேட்குறாரு ராஜாட்ட போய். அமர்சியா போய் அந்த ப்ராஃபட்டை போய் கேட்குறாரு, ஏன் ப்ராஃபட் நீங்கள் முதலே சொல்லியிருக்க வேண்டாமா? இந்த பணம் எனக்கு இழப்பு வரும், இந்த பிரச்சனை எனக்கு வரும், நீங்கள் சொல்ல வேண்டாமா? சொல்லியிருந்தீங்கன்னா நான் காப்பாற்றிருப்பேன்ல, அந்த 100 கோடி எனக்கு மிச்சமாயிருக்கும்ல, நான் என்ன செய்வது? நம்முடைய ஐயா சொல்கிறாரு, ராஜாவே கவலைப்படாதீங்க, நீங்கள் இழந்து போனதிலும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இழந்து போனதிலும் அதிகமாய் வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு தருவார். ஆமென். கடந்த நாட்களில் உங்களுடைய ஞானத்தில், உங்களுடைய அந்த அறிவின்மையால் இழந்து போன காரியத்தை அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஞானத்தினால் அதிலும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் இழந்திருப்பீங்களா? அதிலும் அதிகமாய் 50,000 ரூபாயா தேவன் உங்களுக்கு ஈடு செய்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் ஈடு செய்கிற, நஷ்ட ஈடு வழங்கக்கூடிய ஆண்டவர். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜாவுக்கு, சரி ஆண்டவர், சரி ஐயா, நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி அவர் கீழ்ப்படுகிற ஒரு நபராக இருக்கிறார். அதிலும் அதிகமாய் அவர் கீழ்ப்படிந்தார். பல்வேறு காரியத்தில் நம்ம கோட்டை விடுறோம். பண விஷயத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், வேலை விஷயத்தில். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கோட்டை விட்டதிலையும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். நீங்கள் நஷ்டப்பட்டதிலையும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தந்து, தேவன் எத்தனை ரூபாயை நீங்க இழந்தாலும் சரி, ஒரு நண்பர் வட்டாரத்தை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை இழக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கடந்த நாட்களிலே என்னென்ன காரியங்களை நீங்கள் இழந்து போனீர்களோ அதிலும் அதிகமாய் என் தேவன் தருவார். ஆமென். அதிலும் அதிகமாய் தந்து கொண்டே இருப்பார், உங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பார், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நம்முடைய ஆண்டவர் நம்மை நிரப்புகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வயதான ஒரு தாயார் இருந்தாங்க. இந்த தாயார் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த சபை போதகரும் ரொம்ப கஷ்டப்பட்ட போதகர் ஒரு நாள் சொல்கிறாரு, நம்ம ரொம்ப நாள் இந்த வாடகை இடத்துலேயே நம்ம ப்ரேயர் நடத்துகிறோம், நம்ம சர்ச்சுக்குன்னு ஒரு சொந்த இடம் ஒன்று வாங்கணும், அதனால ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பக்கத்தில் ஒரு இடம் நமக்கு கிடச்சிருக்கு, ஒரு 10 சென்ட் இடம். அந்த காலத்தில் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். ஒரு பக்கத்தில் ஒரு இடம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நான் ஒரே நேரம் தான் நான் காணிக்கை எடுப்பேன் சர்ச்சில், அதுக்கப்புறம் நான் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்களோ அதை என்ன செய்யுங்க, நம்முடைய ஆலயத்திற்காக நீங்கள் கொடுங்கன்னொன்னே காணிக்கை வேலை வந்தது. ஒரு வயதான அம்மா, கர்த்தரை தேடுகிற அம்மா பாஸ்டர் முன்பாக வந்து, ஐயா நான் ஒரு 500 ரூபா வச்சுருக்கேன். எத்தனை ரூபா? 500 ரூபா வச்சுருக்கேன். இந்த இடத்திற்காக நான் தர்றேன், நான் உண்டியலில் போடுறேன். ஏன்னா நீங்கள் யார்ட்டையும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. பாஸ்ட்டுக்கு இருக்க சந்தோஷம் அளவே இல்லை. தேவை எவ்வளவு? 1000 ரூபாய். ஆனால் எவ்வளோ வந்துட்டு? 500 ரூபா தாள். 500 ரூபா தாள். அப்போ தான் முறையாக பாஸ்டர் பார்க்குறாரு. அதில் காந்தி தாத்தா நல்லா சிரிச்ச முகமாக இருக்கிறாரு. ஐயோ, அதை பார்த்து அவருக்கு இருந்த சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக ஜெபம் பண்ணி அந்த பணத்தை அவர் வாங்கி கொண்டார். திருப்பி கொஞ்சம் காசெல்லாம் தெரிஞ்சவங்கள்டெல்லாம் சொல்லி ஒரு 1000 ரூபாய் கஷ்டப்பட்டு சேர்த்து கொஞ்சம் கடனை வாங்கி சபைக்காக அந்த இடத்தை வாங்கினார். இந்த ஆலயத்திற்காக அந்த அம்மாட்ட இருந்ததே அவ்வளோதான், 500 ரூபாய் தான் பணம், வாழ்வாதாரத்துக்கு அவ்வளோதான் வச்சுருந்தது. இந்த அம்மாவுக்கு ஒரு 15 ஏக்கர் இடம், ஒன்றுக்கும் உதவாத ஒரு இடம் இருந்துச்சு, ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஒரு 15 ஏக்கர் இடம், பேய்க்காடு அப்படின்னுவாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் காற்று ரொம்ப அடிக்கும், ஒதுக்குமே உதவாது. ஒரு விவசாயம் விதைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, காற்று அடிக்கும், எதுக்கும் உதவாத ஒரு இடம் அந்த அம்மாட்ட இருந்தது. அது பரம்பரையாய் வந்தது. பாட்டிகிட்ட இருந்து அவங்க அம்மா பாட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த அம்மாட்ட வந்து இருக்கு. இப்போ இந்த அம்மா இதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் அங்கே உள்ள புரோக்கருக்கு இந்த இடத்தினுடைய காரியங்கள்லாம் தெரிஞ்சுது. இந்த காணிக்கை கொடுத்து 2வது வாரம் ஒரு புரோக்கர் ஐயா அந்த வீட்டுக்கு வந்தார், அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு. அம்மா, இந்த உங்கள்கிட்ட ஒரு 15 ஏக்கர் இடம் இருக்குல்ல? ஆமாம் தம்பி இருக்குது. என்ன இப்போ அதுக்கு? அதை முடிக்கிறதுக்கு ஒரு பார்ட்டியை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், மும்பையிலேருந்து வர்றாங்க அப்படின்னு. உடனே, தம்பி அது என்ன விலைக்குப்பா போகும்? மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபாய்க்கு போகும், ஒரு 15,000த்துக்கு போகும். அதை போட்டு எவன்ப்பா இந்த காட்டுக்குள்ளே வந்து எவன்ப்பா வாங்குவான்? நீ அதை போட்டு நீ பிரயாசப்படுறிய? இல்லைம்மா, 2 நாள் கழித்து நான் கூட்டு வரேன், நல்ல பார்ட்டி, என்ன பண்ணிடலாம், கப்புன்னு என்ன பண்ணிடலாம், அமுத்திடலாம், நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு நான் பேசி தந்துடுறேன். சரி, இந்த மாதிரி நினச்சாங்க. சரி, ஒரு 15,000 20,000த்துக்கு போனால் அந்த இடம் பரவாயில்ல, ஏதோ நம்ம பேங்க்கில் போட்டு என்ன பண்ணிக்கலாம், வட்டி வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். கடைசி காலம் ஆயிடுச்சு.
ஒன்றும் வேறு வழி இல்லை. சரி ஓகே ரைட், சரி நீ கூட்டு வாயா புரோக்கர், நீ கூட்டு வா அப்படின்னு 2 நாள் கழித்து கோட் சூட் போட்டு மும்பையிலிருந்து அந்த இடத்தை வாங்க ஒரு பெரிய ஒரு பண்ணையார் வராரு. காரில் வந்து இறங்குறாரு. இந்த அம்மாவை இப்போ இதில் ஏற்றிட்டு போகிறாங்க, காரில் ஏற்றிட்டு போவோம், அந்த இடத்த பார்க்க போகிறாங்க. இடத்த போய் பார்த்த உடனே அவர் யார் அப்படின்னா, அந்த காற்றாலைகள் பார்த்துருக்கீங்களா ஊரில், நம்ம ஊரில் இந்த காற்றாலைகள்லாம் இருக்கும். அந்த காற்றாலை வியாபாரம் செய்யக்கூடிய பெரிய ஒரு வியாபாரி. அதை இடங்களை வாங்கி எங்கே காற்று ரொம்ப வீசுதோ அந்த இடத்துல பெரிய பெரிய காற்றாலையெல்லாம் அதை வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அதை வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர் அந்த இடத்தை வாங்கும்படியாக வந்திருக்கிறார். அந்த இடத்த பார்த்து இறங்கின உடனே ரொம்ப சந்தோஷம் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு. ஐயா இந்த இடம் நம்ம வாங்கிக்கலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஐயா வாங்கிக்கலாம். இப்போ இடத்துல இறங்கி நின்ன உடனே அவங்க ஒரு கணக்கு பண்ணுவாங்களாம். காற்று எந்த இடத்துல நல்லா வீசுதோ அந்த ஃபோர்ஸை கனெக்ட் பண்ணி தான் அவங்க இடத்த வாங்குவாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஞானத்தை பாருங்க. அப்போ இவர் இறங்கி நின்ன உடனே, அந்த இடத்துல நின்ன உடனே இவருடைய டை கட்டியிருந்திருக்காரு. டை வேகமாக ஆடி இருக்குது காற்றுல. அந்த இடத்துல சென்டரில் போய் நின்று பார்த்துருக்காரு. டை அதை விட மேலே பறந்துருக்கு. மண்டையில் டோப்பா வேற மாட்டேங்குது, டோப்பாவே பறந்துச்சு. டோப்பா பறந்து பக்கத்து இடத்துக்கு போயிடுச்சு. பார்த்தாரு பிஸ்னஸ்மேன், பார்த்தாரு இதில் வேற எந்த காம்படிட்டருக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த இடம் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் நல்ல ரேட்டுக்கு வாங்கிடுவான். இந்த இடத்த என்ன பண்ணிடலாம், நம்ம லாக் பண்ணி வாங்கிடலான்னு உடனே அவனை புரோக்கரை கூப்பிட்டு, எப்பா இந்த இடத்த முடிச்சு கொடுத்துருப்பா, இன்றைக்கே முடிச்சிருவோம் இடத்த, நேராக வான்னு சொல்லி. இப்போ எங்கே போகுது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வண்டி போகுது. போய் பத்திரப்பதிவு எல்லாம் செய்து வேக வேகமாக முடிக்கப்பட்டது. அதுக்கு முன்பாகவே பேசுகிறாங்க, இந்த இடத்துக்கு எவ்வளவு கொடுக்கலாம். பாட்டி நினச்சாங்க ஒரு 20,000 வந்தால் போதும் இந்த இடத்திற்கு அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துக்கு தேவன் எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு அந்த அம்மாவுக்கு? 1.5 கோடி ரூபாய் பணத்தை ஆண்டவர் கொடுத்தாரா. கரங்களை தட்டி கத்தரி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கொடுத்தது, காணிக்கை கொடுத்தது எவ்வளவு? 500 ரூபாய். அந்த அம்மா கிடைச்சது எவ்வளவு? 1.5 crores. பாட்டி அவ்வளோதான், அப்படியே வேர்த்து விறுவிறுத்து ஆடிட்டாங்க. அப்படியே பணத்தை வாங்கி கொண்டாங்க. வரும்போது பஸ்லலாம் வரல, நேராக ஆலங்குளம் அம்பாசிடர் ஷோரூமுக்கு போய் அம்பாசிடர் வாங்கி அம்பாசிடர் காரில் வந்திருக்கு. பாட்டி பணக்கார பாட்டி ஆகிட்டு ஒரே நாளில், வித்தின் 1 day God will do the miracle. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு நாம் அற்பமாய் கொடுக்கிறோம், ஆனால் தேவன் அதை 1000 மடங்கு தேவன் நமக்கு கூட்டி தர உண்மை உள்ளவர். பாட்டி ஆசீர்வதிச்ச மாதிரி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய பிரயாசத்தில் இருந்து, நம்மளால் கஷ்டப்பட்டு உழைத்து ஆண்டவருக்காக நாம் அன்புள்ள பிரயாசத்தை நம்ம கொடுக்கிறோம். அவருடைய அன்புள்ள பிரயாசத்தை மறக்க அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ உங்களையும் கூட ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். செய்தி நிறைய எடுத்து வச்சுருந்தேன், டைம் ஆயிடுச்சு. என்னுடைய செய்திக்கு முடிவுக்கு நான் வந்து விட்டேன். ஆதியாகமம் 12:20, யாத்ராகமம் 3:8, 3:17. போதும் நான் ரெஃபரன்ஸ் மாத்திரம் சொல்கிறேன். அப்புறம் ஆதியாகமம் 26, 1-3, ஆதியாகமம் 42, 1-10. இந்த வசனங்கள் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 நபர்களை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக ஒரு பஞ்சத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கானானுக்கு நான் கூட்டு போவேன்பா, அங்க பாலும் ஓடும், என்னாகும், தேனும் ஓடும்பா அப்படின்னு உடனே ஆபிரகாம் கீழ்ப்பிடிச்சு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. ஆனா வந்த உடனே அங்க என்ன நடந்துச்சு? மனுஷன் காலடி எடுத்து வச்சோன்னே அவ்வளோதான், மழையும் பெய்யல, ஒன்றும் பெய்யல, வரட்காடாயிருச்சு. அங்கே உள்ளவங்க நினச்சிருப்பாங்க, மனுஷன் வந்தது தான் வந்தான், பெஞ்சிட்டு இருந்த கொஞ்சம் மழையும் வரலை, நின்று போயிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சத்தை தேவன் கட்டளையிடுகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக ஒரு பஞ்சத்தை தேவன் கட்டளையிடுகிறார். பஞ்சம் நம்மை அழிப்பதற்கல்ல, பஞ்சம் அந்த பஞ்சத்திலே தேவனுடைய செல்வத்தை நிரூபிக்கும்படியாய் தேவன் அதை அனுபவிக்கிறார். அல்லேலூயா. அதை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. ஆபிரகாம் வாழ்க்கையில பஞ்சம் வந்தது, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்தது, யாக்கோபினுடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்தது. வாக்குத்தத்தம் பெற்ற உங்களுடைய வாழ்க்கையில பஞ்சங்களும் தரித்திரங்களும் வரலாம், ஆனால் அது உங்களை அழிக்க அல்ல. அந்த பஞ்சத்தின் நடுவே தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படும்படியாக தேவன் அதை அனுமதிக்கிறார். ஆமென்.
நஷ்டம் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில். நாம் நஷ்டம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இழப்புகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இழப்புகளும் நஷ்டங்களும் நம்மை அழிப்பதற்காக அல்லவே அல்ல. கர்த்தர் நம்ம இதிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்தி அதிலே தேவனுடைய மகிமையை காண்பிக்கும்படியாய் கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். எத்தனை விதத்துக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இன்னைக்கு கடந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்த பஞ்சத்திற்காய், இழப்புகளுக்காய், அந்த குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் இழந்து போனதற்காய் நீங்க நன்றி சொல்லி பாருங்க. தேவ மகிமை அதில் வெளிப்படும். எப்படி தெரியுமா வெளிப்படும்? அநேகருக்கு முன்பாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைப்பார். நான் போன வாரம் சொன்னேன், யாக்கோபு யோசேப்பு குறித்து நம்ம பார்த்தோம். யாக்கோபு ஆசீர்வாதம் பெற்ற நபர், வாக்குத்தத்தம் நிறைந்தவர். அவருடைய வாழ்க்கையில பஞ்சம். ஆனால் அவருடைய மகனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தேவன் கடற்கரை மணலத்தனையான தானியத்தை எகிப்திலே கொண்டு யோசேப்பை கொண்டு சேர்த்து வைத்திருந்தார். அண்ணன் தம்பிலாம் போயிட்டு வந்து அப்பாட்ட சொல்கிறாங்க, எப்பா அங்கே நம்ம தம்பி சேர்த்து வச்சிருக்கிற தானியத்தை நம்ம மூட்டையிலலாம் கொண்டு வர முடியாது, நம்ம போய் தான் என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடணும், காலகாலத்துக்கு நம்ம உட்காந்து சாப்பிடலாம். அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2 மூட்டைக்காக என்னுடைய பிள்ளைகளை அனுப்பினான். நான் அவனுக்கு காத்திருந்தது கடற்கரை மணல்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் காத்து சேர்த்து வைத்திருந்தார். நீங்கள் 2 மூட்டைக்காக இன்னைக்கு நீங்கள் பிரயாசப்படலாம். ஒரு அற்ப காரியத்திற்காக பிரயாசப்படலாம். சின்ன சின்ன காரியத்திற்காக நீங்கள் பிரயாசப்படலாம். என் தேவனோ உங்களுக்கு அதிலும் அதிகமாய் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் உழைத்ததற்கும் அதிகமாய், நீங்கள் இழந்து போனதற்கும் அதிகமாய், நீங்கள் கோட்டை விட்டதற்கும் அதிகமாய் என் தேவன் உங்களுக்கு ஈடு செய்கிற ஆண்டவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை நீங்கள் இழந்து போனீங்களோ எனக்கு தெரியாது. பல காரியத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். கவலைகள், பாரங்கள் இழந்து போயிட்ட ஆண்டவரே, எனக்கு எப்படி நீங்கள் ஈடு செய்ய போறீங்க? கவலைப்படாதே, நான் அதிலும் அதிகமாய் உனக்கு தரப்போகிறேன். நான் அதிலும் அதிகமாய் நான் நஷ்ட ஈடு தரப்போகிறேன். நான் அதிலும் அதிகமாய் உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். உன் தலையை நான் உயர்த்த போகிறேன். அன்று தேவன் அப்படி செய்தாரே, அண்ணனுடைய வாழ்க்கையில் அப்படி செய்தாரே. இன்று தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அமர்ச்சியா வாழ்க்கையில் செய்த அதே தேவன் இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், இன்றும் அமர்ச்சியா ராஜாவை போல எத்தனையோ பணங்களை நான் இழந்திருக்கிறேன், எத்தனையோ சமாதானங்களை நான் இழந்திருக்கிறேன், எத்தனையோ காரியத்தை நான் இழந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு இன்னைக்கு நீங்க எல்லாம் சேர்த்து தரணும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்குறீங்களா? நீங்க கேட்கும் பொழுதே நீங்கள் சம்பூரணத்தின் ஆசீர்வாதம், நீங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தருகிறார். என்னென்ன காரியங்களை இழந்து போனீங்க, என்னென்ன காரியம் உங்களை கைவிட்டு சத்துருவானவன் எடுத்து போட்டானோ, என் தேவனாகிய கர்த்தர் இழப்புகளை ஈடு செய்கிற ஆண்டவர். அதிலும் அதிகமாய், அதிலும் அதிகமாய் என் தேவன் தந்து கொண்டிருக்கிறார். எல்லார் கரங்களை தட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவனுடைய வல்லமை, பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய வல்லமை. அதிலும் அதிகமாய் என் தேவனே, இந்த பிள்ளைகள் கடந்த நாட்களில் இழந்து போன சமாதானத்திற்கு அதிகமாய் சமாதானத்தை சேர்க்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் தாமே இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் நாம் கேட்ட வார்த்தையின்படி இப்பொழுது பாஸ்டர் முன்பாக வந்து கேட்ட சத்தியத்தின்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஈடு செய்யும்படியாய், நாம் இழந்து போன காரியத்தை கர்த்தர் நமக்கு 1000 மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாய் ஜபிப்பாங்க. அவங்களுடன் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை அதிக அதிகமாக நடந்து நேசிக்கிறீங்கள் அன்பின் தகப்பனே. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா தகப்பனே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையிலப்பா பஞ்சங்கள் வந்ததப்பா. ஆனால் அந்த பஞ்சத்திலே எங்களை உருவாக்கி எங்களை மகிமைப்படுத்துகிற தேவனப்பா, உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிற கர்த்தரப்பா. கண் தெரியாத அந்த குருடனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இவன் செய்த பாவமோ, அவருடைய முன்னோர்கள் செய்த பாவமோ என்று சொல்லி எல்லாரும் இடத்துல கேள்விகளை கேட்டாங்கப்பா. ஆனால் நீங்கள் சொன்னீங்கப்பா, இவன் செய்த பாவம் அல்ல, அவருடைய முன்னோர்கள் செய்த பாவமும் அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இப்படி பிறந்தான் என்று சொல்லி அவன் கண்களை திறந்து நீர் ஆசீர்வாதங்களை கொடுத்தீர் அல்லவா. இந்த நாட்கள் அப்பா ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, என் வாழ்க்கை இருளாக இருக்கிறதே, என் வாழ்க்கையில் எப்படி உபத்திரவங்கள் இருக்கிறதே, கண்ணீர்கள் இருக்கிறதே, ஏன் ஏன் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ளாக நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்கள் அப்பா, எப்படி நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரோ, யாக்கோபை ஆசீர்வதித்தீரோ, ஈசாக்கை ஆசீர்வதித்தீரோ, யோசேப்பை எப்படி ஆசீர்வதித்து தேசங்களுக்கெல்லாம் அதிபதியாக மாற்றினீரோ, அதே பிள்ளைங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் அப்பா 1000 மடங்கு நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நீர் கொடுத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அப்பா தடைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா
காரியத்தில் ஒரு ஜெயத்தை நீங்கள் கொடுங்கப்பா. நல்ல திருமண காரியத்தை வாய்க்க செய்யுங்க. நல்ல குழந்தை செல்வங்களை கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஏசப்பா. தகப்பனை வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு நல்ல வீடு நல்ல வாகனங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை ஆசீர்வதிங்க அப்பா. பலகீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த பலகீனத்திலிருந்து ஒரு விடுதலையை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. அப்படியே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இழந்து போன எல்லாவற்றையும் அப்பா நீர் இரட்டிப்பாய் கொடுக்கிற தேவனப்பா. ரூத்தினுடைய வாழ்க்கையில இழந்து போன இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதித்திரே. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் அடைக்கலமா வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவான பலனை, நிறைவான சந்தோஷம், நிறைவான சமாதானம், நிறைவான சுகம், பலன், ஆரோக்கியத்தை அப்பா இன்றைக்கே நாளைக்கு அல்லப்பா இன்றைக்கே நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் அப்படியே நம்ம காணிக்கைக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. என்னை கனம் பண்ணுற நான் கனம் பண்ணேன்னு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளப்பா உண்மை தேடி இருக்காங்க. உண்மை சமூகத்தில் வந்து உண்மை உயர்த்தி உண்மை ஆராய்த்திருக்காங்கப்பா. அதற்கேற்ற பலனை நீர் கொடுப்பீராக. நீர் கொடுத்ததுலேருந்து உம்முடைய சமூகத்தில் அப்பா உம்மிடத்தில் கொடுக்குற இந்த நாளில் கொடுக்குற காணிக்கை நீர் ஆசீர்வதித்தப்பா. அது 30, 60, 100 உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் அப்பா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அற்புத அடையாளத்தை நீங்கள் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளுடைய போக்குவரத்து பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. காசினிதனிலே நிசமதாக கஷ்டத்தை உதறித்தேன். பாவ கசடதை அறுத்து சாபத்தை தோலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. பாவியை மீட்க கவி உயிரை தாமே இந்தவராம். பின்னும் நேமியம் கருணை நிலைவரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடி வருவாய் தினமும் நீ மனமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் பாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அன்பின்ற வண்ணமாக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த திருச்சபையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உக்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய உழைப்பின் பிரயாசங்களிலிருந்து கொடுத்திருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நாட்களிலே அமைச்சர் ராஜாவினுடைய வாழ்க்கையில் செய்தது போல நீர் 1000 மடங்கு நீர் நஷ்ட ஈடு செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் விசேஷித்த நாட்கள், பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிதாய் வந்த தேவ பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரே இந்த சபையில் கொண்டு வந்தீரோ எல்லா விதமான காரியங்களை நீர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று கேட்ட வார்த்தையின்படியே உமக்கு பிரியமாய் உடைய வார்த்தையாகிய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ள சந்ததிகளாய், பிள்ளைகளாய் மாறும்படியாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை எங்களுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வாரம் ஆண்டவரே துதிக்கிற துதியோடு உடைய ஆலயத்தில் இருக்கும்படியாக எல்லா நாட்களிலும் உடைய தெய்வீக பிரசனம், பாதுகாப்பு தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள், வாரங்கள், நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளில் விசேஷித்த தேவையோடு சில பிள்ளைகள் வந்திருப்பதனால் என் தேவனாகிய கர்த்தர் எல்லா விதமான தேவைகளை சந்திங்க. வியாதிகள், பலகீனங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டு உம்முடைய பலத்தினால் நீர் இடைக்கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். மீட்பெரும் அருமை இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும். அன்பின் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்